சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிடா இது ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட ஃபினிஷிங் இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி. அஷ்டம சனி ஒரு பக்கம், இந்த ஆள்கிட்ட போய் மாட்டினாலும் மாட்டினேன் சார், அனகோண்டா வாயில் மாட்டின மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது சார். வர்றவங்க பூரா அஷ்டம சனிங்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அஷ்டம சனி உங்களை ஒன்றும் செய்யாது. காரணம் என்னவென்றால் அது குருவினுடைய வீடு. இதை நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்கிறது. 6 குடைவனாக இருந்து 8இல் மறைகிறான். விபரீத ராஜயோகம். இந்த அஷ்டம சனி பீரியடில் தான் நீங்கள் கடனே அடைக்க போகிறீங்க. இந்த கடனெல்லாம் அடைக்க போகிறதே இப்போ தான். இந்த க்ரௌடில் கடன் அடைக்கிறது, ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருக்கிறது, ஹாப்பியாக வாழ்கிறது, இதை பற்றி நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். கடனை அடைப்பவர்கள் உண்மையிலேயே என்ன சொல்கிறது, நிம்மதியை பார்ப்பவர்கள். நீங்கள் உங்கள் கடனை அடைச்சி பாருங்கள், எவ்வளோ நிம்மதியாக தூங்குறீங்கன்னு மட்டும் பாருங்கள். அப்போது 6 குடையவன் 8இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று இந்த அஷ்டம சனியில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் கடன் அடைப்பீங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடம் என்பது என்ன? மறைவு ஸ்தானம். சிம்மராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு 5 குடையவன் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். யோகாதிபதி 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். 8 குடையவனாகவும் இருக்கின்ற குரு பகவான் 12இல் வரையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. தங்கம் வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, குழந்தை பிறக்க போகுது. உங்களுக்கு குரு பகவானுடைய அருளாலே உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த லெவல் ப்ரமோஷன் வரப்போகிறது.